ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இந்த காணொளியில் வைகாசி விசாக வைபவத்தை குறித்து அனுபவிக்க உள்ளோம். வருகிற மே மாதம் 30ஆம் தேதி 30/5/2026 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 16ஆம் நாள் வைகாசி விசாகம். இந்த நாளினுடைய மகத்துவம் 12 ஸ்ரீ வைணவ ஆழ்வார்களுள் மிக பிரசித்தி பெற்ற ஆழ்வாரான ஸ்ரீ நம்மாழ்வார்னுடைய திருநட்சத்திரம். ஆம், ஸ்ரீ நம்மாழ்வார் அவதரித்தது வைகாசி விசாக தினத்தன்றுதான். இந்த நாளுக்கு மேலும் மெருகூட்டுவதாக அன்றைய தினம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் கருட சேவை வைபவம் மிகவும் சிறப்பாக அரங்கேற உள்ளது. ஆதலால் இந்த நாளினுடைய வைபவத்தை, முக்கியத்துவத்தை அனுபவிப்போம் வாருங்கள். தமிழ் வேதம் அல்லது திராவிட வேதம் என்று போற்றப்படும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் வாயிலாக 1296 பாசுரங்களை நமக்கு அருளியவர் நம்மாழ்வார். இனி நம்மாழ்வார்னுடைய வரலாறை தெளிவாக அனுபவிக்கலாம். ஸ்ரீ நம்மாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். இவர் மாறன் சடகோபன் என்ற பெயரில் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில், ஆம், தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் அவதரித்தார். 4 வேதங்களையே தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே நம்மாழ்வார் போற்றப்படுகிறார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி என்னும் நூலின் தலைவனே இச்சடகோபனே ஸ்ரீ நம்மாழ்வாரே ஆவார். நம்மாழ்வார்னுடைய குருவாக போற்றப்படுபவர் சேனை முதலியார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் வாயிலாக நம்மாழ்வார் நமக்கு அருளியது திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. நம்மாழ்வார்னுடைய குறிப்பிடத்தக்க சீடர்கள் மதுரகவி ஆழ்வார் மற்றும் நாதமுனிகள். மதுரகவி ஆழ்வார் 12 வைணவ ஆழ்வார்களுள் ஒரு ஆழ்வார். கண்ணினுன் சிறுதாம்பு என்னும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் மூலம் 11 பாசுரங்களை நமக்கு அருளிய மதுரகவி ஆழ்வார் அந்த 11 பாசுரங்களிலும் தன்னுடைய குருவாகிய நம்மாழ்வாரை குறித்தே பாடியுள்ளார். ஆம், நம்மாழ்வாரையே குருவாக ஏற்று நம்மாழ்வாரை குறித்தே 11 பாசுரங்கள் கண்ணினுன் சிறுதாம்பு என்ற தலைப்பின் மூலம் நமக்கு அருளியவர் நம்மாழ்வார்னுடைய குறிப்பிடத்தக்க சீடரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி கரையில் உள்ள திருக்குருகூர் என்னும் ஊரில் மாறன் காரியார் மற்றும் சேரநாட்டு திருவெண் பரிசாரத்தை ஆண்ட மன்னனின் மகளான உடையநங்கைக்கு மகனாக நம்மாழ்வார் கலி பிறந்த 43வது நாளில் அவதரித்தார். இவர் பாண்டிய மரபினர் ஆதலால் மாறன், அதாவது இயற்கைக்கு மாறுபட்டவன் என்ற இயற்பெயரையும், மாயையை உருவாக்கும் சட என்னும் நாடியை விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்த இவர் வென்றதால் சடகோப்பன் என்றும் மாறன் சடகோப்பன் என்றும் அழைக்கப்பட்டார். யானையை அடக்கும் அங்குசம் போல பரன் ஆகிய திருமாலை தன் அன்பினால் கட்டியமையால் பராங்குசன் என்றும், தலைவியாக தன்னை வரித்து கொண்டு பாடும்போது பராங்குச நாயகி என்றும் நம்மாழ்வார் அழைக்கப்படுகிறார். 16 ஆண்டுகள்
திருக்குருகூர் நம்பி கோவிலின் புளிய மரத்தின் அடியில் எந்தவித சலனமும் சற்றும் இல்லாமல் நம்மாழ்வார் தவம் செய்து வந்தார். அப்போது வடதிசை யாத்திரை மேற்கொண்டிருந்த மதுரகவி ஆழ்வார் அயோத்தியில் இருந்தபோது தெற்கு திசையில் ஓர் ஒளி பிரம்மாண்டமாக தெரிவதைக் கண்டு அதனை அடைய தென் திசை நோக்கி மிக விரைவாக பயணித்தார். மாறனிடமிருந்தே, அதாவது அந்த ஒளி நம்மாழ்வாரிடமிருந்தே வருவதை அறிந்து அவரை சிறு கல் கொண்டு எரிந்து தியானத்தில் இருக்கும் நம்மாழ்வாரை விழிக்க வைத்தார் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். சடகோபனின் ஞானத்தாலும் பக்தியாலும் கவரப்பெற்று அவருக்கே அடிமை செய்தார் மதுரகவி ஆழ்வார் என்பது வரலாறு. மாறன், அதாவது நம்மாழ்வார் கண் விழித்தவுடன் மதுரகவி ஆழ்வார் கேட்ட செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்து மதுரகவி ஆழ்வாரை வியக்க வைத்தார். ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய தொகுப்பை விரிவாக அனுபவிக்கலாம். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இந்த 4ம் நம்மாழ்வார் நமக்கு அருளிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய தொகுப்பின் பெயர்கள். இவை முறையே ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் மற்றும் சாம வேதத்தின் சாரமாக அமைந்திருப்பதாக வைணவ பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். இந்த திருவாய்மொழியில் மொத்தம் 1102 பாசுரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருவிருத்தத்தில் 100 பாசுரங்களும், திருவாசிரியத்தில் 7 பாசுரங்களும், பெரிய திருவந்தாதியில் 87 பாசுரங்களும் என மொத்தம் 4 தொகுப்புகளின் வாயிலாக 4000 திவ்ய பிரபந்தம் மூலம் ஸ்ரீ நம்மாழ்வார் நமக்கு அருளியது 1296 பாசுரங்கள். 12 ஸ்ரீ வைணவ ஆழ்வார்களுள் நம்மாழ்வார் நிறைய பெயர்களை கொண்டு போற்றப்படுகிறார். முதலாவதாக சடகோபன், மாறன், காரிமாறன், பராங்குசன், வேதம் செய்த மாறன், வகுலாபராணன், குருகைப்பிரான், குருகூர் நம்பி, திருவாய்மொழி பெருமாள், பெருநல் துறைவன், குமரி துறைவன், பவரோக பண்டிதன், முனிவேந்து, பரபிரம்மயோகி, நாவலன் பெருமாள், ஞானதேசிகன், ஞானபிரான், தொண்டர்பிரான், நாவீரர், திருநாவீரு உடையபிரான், உதய பாஸ்கரர், வகுல பூஷண பாஸ்கரர், ஞானத்தமிழுக்கு அரசு, ஞானத்தமிழ்கடல், மெய்ஞான கவி, தெய்வ ஞான கவி, தெய்வ ஞான செம்மல், நாவலர் பெருமாள், பாவலர் தம்பிரான், வினவாது உணர்ந்த விரகர், குழந்தை முனி, ஸ்ரீ வைணவ குலபதி, பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், மணிவல்லி பெரியன் போன்ற பல திருப்பெயர்களால் ஸ்ரீ நம்மாழ்வார் போற்றப்படுகிறார். ஸ்ரீ நம்மாழ்வார் அவதரித்த சுபதினமான வருகிற மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து அவரவர் இல்லங்களில் மிகவும் சிறப்பாக ஆழ்வாரையும் பகவானையும் வழிபட வேண்டும். ஆம், பகவானுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்ட வேண்டும் என்றால் நாம் பற்ற வேண்டியது ஆச்சாரியரையும் ஆழ்வார்னுடைய திருவடிகளையும் தான். ஆம், அந்த வகையிலே நாம் ஆச்சாரியார்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய அவதார நட்சத்திரத்தன்று அவர்களை சேவித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. குறிப்பாக அவர்களுடைய வாழி திருநாமங்களையும் அவர்கள்
நமக்கு அருளிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களிலிருந்து சில பாசுரங்களையாவது அன்றைய தினம் சேவிப்பது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக அன்றைய தினம் திருக்கோயில்களுக்கு சென்று பகவானை வழிபட வேண்டும். ஆம், ஆழ்வாரோடு சேர்த்து தாயாரையும் பகவானையும் அன்றைய தினத்தில் நாம் வழிபடுவது மிகவும் சிறப்பு. இது பகவானுடைய திருவருள் நமக்கு கிட்டுவதற்கு வழிவகை செய்யும். அன்றைய தினம் பெரும்பாலான வைணவ ஆலயங்களில் மிகவும் விசேஷமாக கருட சேவை வைபவமும் நடைபெறும். ஆதலால் பக்தர்கள் அனைவரும் இந்த நன்னாளில் ஆழ்வாரை சேவித்து எம்பெருமானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும். இதுவே அடியேனுடைய பணிவான விண்ணப்பம். இனி நம்மாழ்வாரனுடைய வாழி திருநாமத்தை சேவித்து அனுபவிக்கலாம். மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே, ஆதிகுருவாய் புவியில் அவதரித்தோன் வாழியே, அனவரதன் சேனையர் கோணடி தொழுவோன் வாழியே, நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே, நன் மதுரகவி வணங்கும் நாவீரன் வாழியே, மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே, மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே. இந்த வைகாசி விசாக திருநாளினுடைய வைபவங்களையும் ஏனைய அனைத்து ஆச்சாரியார்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய திருநாள் வைபவங்கள் குறித்த, அவதார திருநாள் வைபவங்கள் குறித்த தகவல்களையும் குறிப்பாக இளைய தலைமுறையிடம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய ஆச்சாரியார்களுடைய ஆழ்வார்களுடைய வைபவங்களை எடுத்து கூறுவதால் அவர்கள் மனதில் பக்தி விதைக்கப்படும். இது அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக அமைவதற்கு அடித்தளமாக அமையும். ஆதலால் பக்தி நாம் நம்முடைய இல்லங்களிலிருந்தே நாம் பக்தி விதையை விதைக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் பக்தி மார்க்கத்தில் நிலைத்து நிற்கும் பட்சத்தில் அது சமுதாயத்தில் ஒரு நல்ல பக்தி மார்க்கத்தை உண்டாக்குவதற்குண்டான முதல் படி. ஆம், இளைய தலைமுறையினரை நாம் பக்தி மார்க்கத்தில் அழைத்து சென்றால், பக்தியினுடைய பாதையை அவர்களுக்கு காட்டினால் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கை மிகவும் செம்மையாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் பக்தர்கள் அனைவரும் அவரவர் குடும்பத்தோடு ஒவ்வொரு ஆச்சாரியார் மற்றும் ஆழ்வார்களுடைய திருநட்சத்திர தினங்களை சிறப்பாக கொண்டாட வேண்டும். இத்துடன் ஸ்ரீ நம்மாழ்வாரனுடைய திருநட்சத்திர சிறப்பு வைபவங்களை தாங்கிய இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. பக்தியுடன் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.